இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு ஆலோசனை, இன்னொரு வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 காரியங்கள் ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா என்று இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார். அப்பாவிடம் நாம் கேட்க வேண்டும், எது வேண்டுமானாலும் நாம் கேட்கலாம் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிற தேவன். ஆனால் நம்முடைய விருப்பங்களை அறிய ஆசைப்படுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்கள் விருப்பங்களை எல்லாம் சொல்லலாம். எனக்கு இதுதான் விருப்பம் ஏசப்பா, இது என்னுடைய தேவை, இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் தேடாமலே கேட்காமலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு பரமபிதா தருகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் கேட்காமலே ஆண்டவர் தருகிற ஏராளமான நன்மைகள் உண்டு. சுகத்தை அனுபவிக்கிறோம், சமாதானத்தை அனுபவிக்கிறோம், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம், அழகான இன்பமான வீடுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க நமக்கு நல்ல இருதயத்தை அவர் தருகிறார். அவரை தேட வைக்கிறார் நம்மை. அவரை நாம் தொழுது கொள்ள நமக்கு ஆலயங்களை தந்திருக்கிறார். நமக்காக ஜெபிக்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது எல்லாவற்றிற்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு கூட நமக்கு விருப்பமான காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கோம், உங்களுக்கு நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் அல்லவா என்று சொல்லி. அப்போ நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையான காரியங்களை, நமக்கு விருப்பமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவது அவசியமா இருக்கிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். 2வது ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எப்பொழுது நாம் தேடுவோம்? ஏதோ ஒன்றை இழந்து போன பிறகு, நமக்குள்ள ஒன்று காணாமல் போய்விட்டது, அப்பொழுது நாம் அதை தேடுவோம். ஜாக்கிரதையாக தேட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு பெண்ணை பற்றி சொல்லி இருக்கிறது. 10 வெள்ளி காசை உடையவள். அந்த 10 வெள்ளி காசிலே 1 காணாமல் போயிற்று. காணாமல் போன பொழுது அவள் செய்தது, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த வெள்ளி காசை தேடினால் அது கிடைத்தது என்று சொல்லி. அந்த ஓமையிலே நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் சில காரியங்களை செய்து தேட வேண்டும். கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை கர்த்தரிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெறும் ஜெபம் போதாது, உங்கள் விளக்கு கொளுத்தப்பட வேண்டும், உங்கள் வீடு பெருக்கப்பட வேண்டும், சுத்தமாக்கப்பட வேண்டும். எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் சுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த காரியத்திலெல்லாம் பரிசுத்தமாகும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதத்திலே வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவருடைய பாவங்கள் போக கழுவப்பட அவர் எதிர்பார்த்தார். யோசுவாவிடம் சொன்னார், நாளைக்கு நீங்கள் எரிகோவை, இந்த யோர்தானை கடக்க போகிறீர்கள், அதற்கு முன்பாக நீ இந்த பாளையத்தை சுத்தப்படுத்து என்று சொன்னார். அதே போல திமிர்வாதக்காரன் ஒருவனை ஆண்டவரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து முதலாவது சொன்னது, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்கள் இழந்து போன ஏதோ ஒன்றை திரும்பவும் பெற்றுக்கொள்ள, ஒருவேளை அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம்,
ஆதியிலே அவரிடத்திலே நீங்கள் கொண்டிருந்த அன்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் சுகமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்திருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்து போய் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களானால் வெறும் ஜெபம் போதாது, கொஞ்சம் கூட ஊக்கமாக நீங்கள் அந்த காரியத்திற்காக பிரயாசப்பட வேண்டும். வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். அதுதான் வீட்டை பெருக்குது. சுத்தமாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன பாவம் தடையாக இருக்கிறது, அதை என்னை விட்டு விலக்கும், என்னை சுத்திகரியும் என்று கேளுங்கள். அதோடு கூட உங்கள் விளக்கு எரியும்படியாக, உங்கள் தீபம் எரியும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் நீங்கள் முன்னேற ஒப்பு கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் ஜாக்கிரதையாக தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக தேடுங்கள். நீங்கள் தேடுகிற அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேடுவது நாம் கர்த்தரிடத்தில் தான் தேட முடியும். உலகத்திலே நாம் தேடி பெற்றுக்கொள்வதை விட கர்த்தரிடத்திலே தேடும் பொழுது அவர் சுலபமாக நமக்கு வழிகளை திறந்து தருகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்னும் ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது, தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். இன்னும் ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது நாம் தட்டுவோம்? தர மனதில்லாமல் ஒருத்தர் உள்ளே வைத்திருக்கிறார் நம்முடைய காரியங்களை. அவரிடத்திலே நாம் வருந்தி கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். ஒரு சிநேகிதன் ஒருவன் தன்னுடைய சிநேகிதன் வீட்டிலே போய், ஒருவன் வழி பிரயாணமாக என்னுடைய சிநேகிதன் வந்திருக்கிறான், நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று சொல்லி. அவனுக்கோ மனதில்லை, என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் படுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் கொடுக்காவிட்டாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது. சில காரியங்கள் நாம் வருந்தி கேட்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஒருவேளை அது முன்னோர்களின் சாபங்கள் தொடர்ந்து வருகிறதினால் கர்த்தர் நமக்கு அதை தரக்கூடாமல் இருக்கலாம். இல்லை, நம்முடைய குணாதிசயங்களே அதை தடை பண்ணுவதனால் கர்த்தர் அதை தரக்கூடாமல் தடையாக இருக்கலாம். அந்த காரியங்களிலே நீங்கள் இன்னும் வருந்தி கேட்க வேண்டும், இன்னும் போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன் என்று சொல்லி, ஏற்கனவே கர்த்தரின் ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருக்கிறது. நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் இருந்த பொழுதிலும் யாக்கோபு போராடி ஜெபிக்க வேண்டியது இருந்து, அந்த ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை நேசிக்கவும், அவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் தக்கதாக இன்னும் தட்டி கொண்டே இருங்கள். இன்னும் அந்த தடை நீங்கும்படியாக. அது என்ன போராட்டமோ கர்த்தர் அதை அறிவார். உங்கள் ஜெபத்தை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தி இன்னும் ஊக்கமாக அதை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபித்து முடிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அநேக காலமாய் உம்மிடத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் அவர்கள் வாழ்க்கையில இறங்கட்டும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும்ப்பா. உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கட்டும்ப்பா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் ஊற்றும். ஆண்டவரே, நீர் ஊற்றும்ப்பா. நீர் ஆசீர்வதியும். நெடுநாளாய் காத்திருக்குதல், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஜீவ விருட்சம் போல அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.